சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று பிரம்மாண்ட விமான சாகச கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக இந்திய விமானப்படையின் ஒத்திகைகளும் நடந்து முடிந்துள்ளன. ஒத்திகையின் போது வானில் வட்டமடித்த தேஜஸ், பிரச்சன், ரஃபேல், சுகோய் ரக விமானங்களின் சாகசங்களை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கின ரஃபேல் போர் விமானம், Su-30, சூரியகிரண் 9 ஏர்க்ராஃப்டில் இவ்வளோ பெரிய ஏரோபேட்டிக்ஸ் டீம் பண்ணுறது இந்திய விமானப்படை சேர்ந்து நம்ம சூரியகிரண் மட்டுமே. பட் இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் ஏர்க்ராஃப்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் நான் சொன்னேன், இப்போ நம்ம சூரியகிரண் அன்றைக்கி கிரண் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருந்துச்சு. 3-4 ஏர்க்ராஃப்ட் 4 ஏர்க்ராஃப்டோட தான் அந்த ஏரோபேட்டிக்ஸ் பண்ணாங்க. ஹெலிகாப்டர்ஸ்லாம் அவ்வளோ சாகசங்கள் அந்த ஆண்டுகளில் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம லைட் ஹெலிகாப்டர்ஸ் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. HAL மேனுஃபேக்சர்டு LCA ஏர்க்ராஃப்ட்ஸு. அதனுடைய சாகசங்கள் உலகளவில் வியப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பேராஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாடர்னைஸ் பண்ணி இப்போ எல்லாருக்கும் புரிதலுடன் நல்ல ஒரு வியப்புடன் பார்க்கும் அளவுக்கு நம்மளுடைய விமானப்படையுடைய ஏர் ஷோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் நடைபெறவுள்ள விமான சாகச கண்காட்சிக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று முற்பகல் 11 மணிக்கு தொடங்கி நண்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ள விமான சாகச கண்காட்சியில் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். 72 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சிறிய வகை ஜெட் விமானங்கள் சாகசத்தில் பங்கேற்க உள்ளன. கடற்கரையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹெலிகாப்டர்கள் மற்றும் பாராசூட்டுகள் மூலம் வீரர்கள் கடற்கரையில் இறங்குவதற்கான இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 23 இடங்களில் கூடாரங்கள், கட்டுப்பாட்டு அறை, மருத்துவ முகாம், 10 இடங்களில் குடிநீர் வசதி அமைக்கப்பட்டுள்ளதுடன் 5 நடமாடும் கழிப்பறைகள், 5 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளன. பார்வையாளர்களுக்காக 13 இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்ணா சதுக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை பரந்து விரிந்துள்ள கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வரும் 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ள ராஜ்நாத் சிங் வீரர்களை கௌரவிக்கவும் உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.